அத்தியாயம் 22. சுபா, நீ இன்றைக்கு ஆபீஸ் போக போறியா என்று கிச்சனில் வந்து நின்ற மகளை பார்த்து கமலா கேட்டாள். ஆமா, ஏமா அப்படி கேக்குறீங்க? போகத்தான் போறேன் என்று பதில் சொன்னவளிடம், இல்ல, இது நாள் வரை சரி, இனி எப்படியோ உங்க அப்பா வேண்டாம்னு சொல்லுவார், அதான் கேட்டேன். அப்பா சொல்லும்போது பாத்துக்கலாம். ஆமா, அப்பாவை என்ன இப்பெல்லாம் பார்க்கவே முடியறது இல்ல என்று கேட்டவளுக்கு, எனக்கு மட்டும் என்ன தெரியும், என்கிட்ட என்ன சொல்லிட்டா போறார் என்று கவலையாய் பதில் சொன்ன அம்மாவிடம், அட விடுமா, ஏதோ ஒரு பிரச்சனை, நம்ம கிட்ட சொல்ல வேண்டிய விஷயமா இருந்தா சொல்ல மாட்டாரா என்ன என்று அம்மாவிடம் சொல்லிவிட்டு குளிக்க சென்றாள். குளிக்கும் போது, ஆபீஸில் அவன் சாதாரணமா இருந்தா நாமும் கண்டினியூ பண்ணுவோம், அவன் ஏதாவது சொன்னா போடா நீயுமாச்சு உன் வேலையுமாச்சு என்று சொல்லிவிடுவோம் என்று முடிவு செய்து கொண்டவள் கிளம்பி ஆபீஸுக்கு வந்தாள். அவள் வேலை செய்து கொண்டிருக்கும் போது தான் அன்று மாலில் பார்த்த மேடமும் இன்னொருவன் எம்டியின் ரூமுக்குள் நுழைவதை பார்த்தாள். தன்னை பார்க்க வந்திருக்கும் அந்த புதிய டாக்டரை கௌஷிக் பார்த்தான். பார்த்ததும் ஏதோ ஒரு இனம் தெரியாத உணர்வு அவர்கள் மேல் தோன்றியது. எஸ் மேம், உங்களுக்கு எங்க ஹாஸ்பிட்டல் பிடிச்சிருக்கா? உங்களுக்கு எதுவும் எக்ஸ்ட்ரா வசதிகள் தேவை என்றால் அங்கிள் கிட்ட சொல்லுங்க, உடனே செய்து விடலாம் என்றான். அவனை பார்த்தவுடன் அதிர்ச்சியில் ஊமையாய் இருந்த பிரபாவை, பிரபா என்று லேசாக அவள் கையை அசைத்து நினைவுக்கு கொண்டு வந்த வேணு கௌஷிக் அறியாது அவளை அமைதியாய் இருக்கும்படி சமிக்கை செய்தான். அதன் பிறகே கௌஷிக்கின் வார்த்தைகளை கவனிக்க ஆரம்பித்தவள் அவனிடம், ஒரு சின்ன அப்ளிகேஷன், நம்ம ஹாஸ்பிட்டல்ல இருந்து மந்த்லி ஒன்ஸ் ஃப்ரீ சர்வீஸ் கேம்ப் அரேஞ்ச் பண்ணலாமே. நல்ல ஹாஸ்பிட்டல், வசதி இல்லாத கிராமமா பார்த்து நடத்தினா நிறைய பேருக்கு உதவி கிடைக்கும். ஆனா இதுக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படும். அதை வேணும்னா பெரிய கம்பெனிகள்ல இருந்து ஸ்பான்சர்ஷிப் கேட்கலாம். விருப்பம் உள்ள டாக்டர்ஸ் இதில் கலந்துக்கலாம். இதை செய்யலாமான்னு கேட்கதான் இங்க வந்தேன் என்றாள். அவள் பேசுவதையே உன்னிப்பாக பார்த்து கொண்டிருந்தவன், வெரி குட், தாராளமா செய்யுங்க. ஸ்பான்சர்ஷிப் நம்ம கம்பெனியே செய்யும். நானே எத்தனையோ ட்ரஸ்ட்டுக்கு பணம் கொடுத்துட்டு இருக்கேன். இனி அந்த பணத்தை இதுக்கு செலவு பண்ணலாம். நான் ஆடிட்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு ஒரு வாரத்துக்குள்ள உங்களுக்கு பதில் சொல்றேன் என்றான். அதற்குள் அரசு கேன்டீனில் இருந்து டீ வரவழைக்கவே இருவருக்கும் கொடுத்தான். அங்கிள், நீங்க ஏன் அப்பா கிட்ட சொல்லி முன்னாடியே இந்த மாதிரி சர்வீஸ் பண்ணிருக்கலாமே. இப்ப வந்தவங்க இவங்களுக்கு தோணிய ஐடியா உங்களுக்கு ஏன் தோணல என்று வேணுவிடம் வினவினான். அவங்களுக்கு இந்தியா வந்தவுடன் தான் நம்ம நாட்டு மக்களுக்கு இதுவரை எதுவுமே பண்ணலையே, ஏதாவது பண்ணுவோமே என்று தோணி இருக்கு. யார் யாருக்கு எப்ப எந்த ஞானோதயம் வரும்னு யாருக்கு தெரியும் என்று பூடகமாக பேசியவர், சரி நீ ஏற்பாடு பண்ணிட்டு சொல்லு என்று கிளம்பினார். கீழே வரை வந்து கௌஷிக்கே அவர்களை வழியனுப்பினான். அப்போது அரசுவிடம் ஏதோ கேட்க வந்த சுபா, சார் ஒன்று கேட்கலாமா? அந்த மேம் யார் என்று கேட்டாள். அவங்க ஒரு டாக்டர், கார்டியாலஜிஸ்ட், நம்ம ஹாஸ்பிட்டல்ல தான் ஒர்க் பண்றாங்க என்றான். அப்படியா என்றவள் அரசுவின் கேபினை விட்டு வெளியே வரவும் வேணு பிரபாவை வழி அனுப்பிவிட்டு மேலே வந்த கௌஷிக் அரசுவின் கேபினில் இருந்து சுபா வெளியே வருவதை பார்த்தான். அப்போதுதான் தான் செய்ய வேண்டியது அவனுக்கு நினைவுக்கு வந்தது. வேணுவின் கார் விரைந்து கொண்டிருந்தது. டிரைவ் செய்து கொண்டிருந்த வேணு பிரபாவிடம் இருந்து எந்த அசைவையும் காணாது திரும்பி பார்த்தார். கண்களில் இருந்து கண்ணீர் வழிய மௌனமாய் கண்களை மூடி அமர்ந்திருந்தவளை பார்க்கையில் பரிதாபமாய் இருந்தது. காரை கொஞ்சம் அவுட்டர் ஏரியாவுக்கு செலுத்தி ஒரு மர நிழலில் நிறுத்தினார். பின்னர் மெதுவாக பிரபா என்று அழைத்தார். அவருடைய அழைப்பில் கண் திறந்தவள் கார் ஒரு ஓரமாக நிற்பதையும் வேணு தன்னை பார்த்து கொண்டு இருப்பதையும் அறிந்தவள் அவரிடம், இதுக்குதான் என்னையும் பையனையும் இந்தியா வர சொன்னீங்களா என்று மீண்டும் அழுதாள். அழட்டும், மனம் விட்டு அழுவது ஒரு வகையில் மன அழுத்தத்துக்கு மிக சிறந்த மருந்து. அவளுடைய மனதில் உறங்கி கிடந்த அத்தனை வேதனைகளுக்கும் அதுதான் சிறந்த மருந்து என்று அறிந்த வேணு அவள் அழுது முடிக்கும் மட்டும் மௌனமாயிருந்தார். சற்று அவள் அழுகை மட்டுப்படவும், பிரபா இப்போது நீ சந்தோஷத்தில் அழறியா அல்லது துக்கத்தில் அழறியா என்று கேட்டார். தெரியலையே அண்ணா, அது புரியாம தான் அழறேன். நான் பார்க்கவே முடியாதோ என்று நினைத்திருந்தவர்கள் எல்லாம் என் கண்ணு முன்னால வருகிறார்கள். அதற்கு சந்தோஷப்படுவதா அல்லது? வார்த்தையை முடிக்காமலே குலுங்கி அழுதவளை, அழாத பிரபா, அங்க ஒருத்தன் 25 வருஷமா தன் சுயத்தை தொலைத்துட்டு மற்றவங்களுக்காக சும்மா ஒப்புக்கு சிரிச்சுட்டு வாழ்ந்துட்டு இருக்கான்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். அவன் மனைவி மகனுக்கு கூட தெரியாது. எனக்கு அவன் உயிரை திருப்பி கொடுக்கணும். ஆனா நீ நான் சொன்னா கேட்க மாட்டேன். ஆனா இப்ப கௌதம் இங்க வந்திருப்பது எதற்குன்னு தெரியுமா? நீ நினைப்பது போல அவன் தனக்கு ஏற்ற பெண்ணை தேடி வரல, தன் தந்தையை தேடி வந்திருக்கான்.
அவன் கேட்கும்போது எல்லா உண்மையும் வெளிவந்துதானே ஆக வேண்டும். நீ ஒருத்தியே எத்தனை நாள் பாரம் சுமப்ப பிரபா? இனி எல்லாவற்றையும் அந்த ஆண்டவனின் கையில் விட்டுவிடு. நடப்பது எல்லாம் நன்மைக்கே என்று கூறினார். பிரபாவுக்கும் அதை தவிர வேறு வழி இல்லை. ஆதலால் அமைதி காத்தாள். ஆனாலும் மனது அமைதியின்றி தவித்தது. அண்ணா, என்னை என் வீட்டுல விட்டுருங்க. நான் இன்றைக்கு ஹாஸ்பிட்டல் வரல என்றவள் சீட்டில் அமைதியாக கண்ணை மூடி சாய்ந்து கொண்டாள். மூடிய கண்களில் இருந்து மீண்டும் 2 நீர்மணிகள் அவள் கன்னங்களில் உருண்டு ஓடியது. தன் அறைக்கு வந்த கௌஷிக் அரசுவை அழைத்து சில விவரங்கள் சொன்னான். டே, வேண்டாம்டா, பெண் பாவம் பொல்லாதது, எதற்கு வீண் பிரச்சனை என்றவனுக்கு, என்ன அத்தனை மோசமா நினைத்து விட்டாயா? எனக்கு பிடித்தாலும் பிடிக்காவிட்டாலும் சரி, அவளுக்கு இனி நான் தான் எல்லாம். என்னால அவளை விட்டு கொடுக்க முடியவில்லை. ஏதோ ஒரு உரிமை உணர்வு என்னை பிடித்து ஆட்டுகிறது. அதையும் மீறி எனக்கு அவள் மேல் கோபமும் இருக்கிறது. எது ஜெயிக்கும் என்று எனக்கே தெரியவில்லை. மேலும் என் மனம் என்னவோ என் அப்பாவிற்கும் அவள் அப்பாவிற்கும் இடையில் ஏதோ ஒரு நெருங்கிய பந்தம் இருக்கிறது என்று தோன்றுகிறது. இல்லை என்றால் அப்பா வாயில் இருந்து அவள் மருமகளாய் வந்தால் சந்தோஷம்தான் என்ற வார்த்தை வந்திருக்காது. நான் உனக்கு ஒரு வாக்குறுதி மட்டும் கொடுக்கிறேன். என்னால் அவளுக்கு எந்த விதத்திலும் தீங்கு நேர விடமாட்டேன். உன் நண்பனை புரிந்து கொண்டது இவ்வளவுதானா என்ற கேள்வியில் பதில் பேசாது அரசு வெளியேறினான். வேலை முடிந்து கிளம்பி கொண்டிருந்த சுபாவை, ப்ளீஸ் கம் டு மை ரூம் என்று கௌஷிக்கின் அழைப்பு ஏதோ இருக்கிறது என்ற செய்தியை சொல்லாமல் சொல்லியது. போய்தான் பாப்போமே என்ற தைரியத்தில் அவன் அறை கதவை நாசுக்காக தட்டினாள். எஸ், கமின் என்று அவனது பெர்மிஷனில் உள்ளே நுழைந்தவள் அவன் சீட்டில் அவனை காணாது திகைத்தாள். வாங்க மகாராணி அவர்களே என்ற குரலின் ஒலி கேட்டு திரும்பினாள். அந்த அறையின் இன்னொரு வாசலில் இருந்த கதவின் மேல் சாய்ந்து நின்று கொண்டு கைகளை கட்டிக்கொண்டு அவளை பார்த்து இகழ்ச்சியாய் வரவேற்றவனை விழிவிரித்து பார்த்தாள். ஸ்டைலாக திரும்பி வந்து அவளுக்கு அருகில் மேஜையின் மீது உட்கார்ந்து கொண்டு, உட்காருங்க மேடம். என்ன பாக்குறீங்க? என்னடா மரியாதையெல்லாம் ஓவரா இருக்கேனா? என்ன செய்யறது? நீங்க சொன்ன மாதிரியே உங்க அப்பாவும் இருக்கார் இல்லையா? சாரி, என் மாமனாரும் இருக்கார் இல்லையா? அதான். அடடா, உங்களை நிக்க வச்சு பேசிட்டு இருக்கேனே. சாரி மேம், உட்காருங்க என்று சேரை காட்டி ஸ்டைலாக தோள்களை குலுக்கியவனை விசித்திரமாய் பார்த்தாள். என்ன சார், பேச்செல்லாம் ஒரு மாதிரி இருக்கு. நான் அவ்வளவு சொல்லியும் நீங்க எங்க வீட்டுக்கு வந்தது உங்க தப்பு. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அங்க நடந்ததுக்கு நான் பொறுப்பில்ல. அது முடிந்து போன விஷயம் அப்படின்னு நினைத்துதான் நான் வேலைக்கு வந்தேன். ஆனா அது தப்புன்னு இப்போ புரியுது. எங்க அம்மா அப்பவே சொன்னாங்க, இனி அங்க நீ வேலைக்கு போக வேண்டாம்னு. அது சரிதான் சார், இப்பவே நான் என் வேலையை ராஜினாமா பண்றேன் என்றவளுக்கு, பேஷ், தாராளமா பண்ணிக்கோங்க. ஆனா அதுக்கு முன்னாடி அக்ரிமெண்ட்ல என்ன இருக்கோ அதை செட்டில் பண்ணிட்டு போங்க என்று அக்ரிமெண்ட் காப்பியை தூக்கி டேபிள் மீது போட்டான். அக்ரிமெண்ட் காப்பியை பார்க்காமலே, எல்லாம் ஞாபகம் இருக்கு. 2 வருஷம் அக்ரிமெண்ட். ஒருவேளை அதுக்கு முன்னாடி ரிசைன் பண்ணினா 1 lakh நான் கட்டணும், அவ்வளவுதானே. அதை நான் கொடுத்துடுறேன் என்றாள். அப்படியா போட்டிருக்கு? இல்லையே, நான் படிச்சு பார்த்ததுல வேற மாதிரி இருந்ததே என்று யோசனை போல் சொல்லவும் சந்தேகப்பட்டு அக்ரிமெண்ட் காப்பியை படித்து பார்த்தவளுக்கு தலையே சுற்றியது. ஃபோர்ஜரி, ச்சே, இப்படியா பண்ணுவீங்க? உங்களை போய் நல்லவன்னு நம்பி இங்க எல்லாரும் வேலை பார்த்துட்டு இருக்கோமே, ஆனா நீங்க மனசாட்சி இல்லாம இப்படி பண்ணிருக்கீங்க என்று கத்தினாள். ஹே, கூல் கூல், என்னை பத்தி இங்க எல்லார்கிட்டையும் கேட்டுப்பாரு. நான் ரொம்ப நல்லவன்னு சொல்லுவாங்க. நீ மட்டும்தான் என்னை புரிஞ்சுக்காம கெட்டவன்னு சொல்ற. அதை பத்தி எல்லாம் கவலைப்பட முடியுமா? கேளு, இப்ப நீ 1 கோடி ரூபாய் கட்டணும். அப்படியே கட்டினாலும் வேற ஏதாவது முளைக்குமான்னு எனக்கு தெரியாது. இதை விட பெட்டர் நீங்க கண்டினியூ பண்றதுதான். என்ன சொல்ற என்றான் கேலியாக. இப்ப என்னதான் உங்க பிரச்சனை, அல்லது உங்களுக்கு என்னதான் வேணும் என்று நேரடியாக கேட்டவளிடம், பரவாயில்லையே, எனக்கு வரப்போற வைஃப் அழகா மட்டும் இருந்தா போதாது, புத்திசாலியாகவும் இருக்கணும்னு நினைச்சேன். நீ அப்படியே இருக்க. நீ இப்ப என்ன கேட்ட? உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு நீ தான் வேணும். நான் முடிவு பண்ணியதுதான். நீ தான் இந்த ஜென்மத்துல என் வைஃப். அதுக்கு உங்க அப்பாவும் சம்மதிப்பார், நீயும் சம்மதிப்ப. நீ இந்த ஆபீஸை விட்டு வெளியே போயிட்டா என் வருங்கால வைஃப் வேற யார்கிட்டயாவது கை கட்டி வேலை பார்த்தா என் பிரஸ்டீஜ் என்னாவது? அதனால இங்கேயே ஒர்க் பண்ணு. அப்புறம் இன்னொரு விஷயம், இங்க ஒர்க் பண்ற இந்த பீரியட்ல என் விரல் நகம் கூட உன் மேல படாது. அதுக்கு நான் கேரண்டி. நீயா என்கிட்ட வர வைப்பேன். அதுக்கு நீ என் பக்கத்துல தான் இருக்கணும். இத போய் உங்க அப்பா கிட்ட, சாரி, என் மாமனார் கிட்ட சொல்லி அவர் மனசை நோகடிச்சிடாத. ஓகே, இப்ப போயிட்டு வா என்று கூலாக சொன்னான். பதில் சொல்ல முடியாமல் வெளியேறியவள் தன் இடத்தில் வந்து உட்கார்ந்து தலையை பிடித்து கொண்டாள். அருகில் வந்த லதா, என்ன சுபா என்று வினவினாள்.
ஒண்ணுமில்ல, லேசா தலைவலி என்றவள் வாங்க போகலாம் என்று கூறி எழுந்து சோர்வாக நடந்தாள். நடக்கும்போதே செல்லில் மெசேஜ் வரும் சத்தம் கேட்டது. என்ன மெசேஜ் என்று ஓபன் பண்ணி பார்த்தால், என்ன செல்லம், தலைவலிக்குதா? நீ ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லு, நானே வந்து தலைவலி தைலம் தேய்ச்சி விடுவேன். எப்படி வசதி என்று கௌஷிக்கிடமிருந்து மெசேஜ் வந்திருந்தது. ஸ்கவுண்டல் என்று முணுமுணுத்தவள் செல்லை ஸ்விட்ச் ஆஃப் செய்தாள். மறுநாளில் இருந்து எதற்கெடுத்தாலும் அவளையே அழைத்து வேலை சொன்னான். ஆபீஸில் லதாவே என்ன என்று கேட்கும் அளவுக்கு அவனுடைய செய்கைகள் இருந்தது. அடுத்த தடவை உள்ளே வந்தவள், ஒரு நாளைக்கு எத்தனை தடவை தான் கூப்பிடுறீங்க? எல்லாரும் என்ன நினைக்க மாட்டாங்க? சும்மா இப்படி அடிக்கடி கூப்பிடாதீங்க என்று முகத்தை சுளித்தாள். எனக்கு அப்பப்போ உன்னை பார்க்கணும். வேணும்னா இப்படி செய்வோமா? நானும் நீயும் லவ் பண்றோம், மேரேஜ் பண்ண போறோம்னு சொல்லிடவா? அப்போ ஒன்னும் சொல்ல மாட்டாங்க என்று ஒன்றும் அறியாதவன் போல் கேட்டவனிடம் தலையில் எதையாவது தூக்கி போட்டால் என்ன என்று தோன்றியது. என்ன அடிக்கணும் போல ஆத்திரம் வருதா? இந்த பாரு, நானா உன்னை தொட மாட்டேன்னு உனக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கேன். ஆனா நீயா என்ன தொட்டேனா அப்புறம் நடக்கிறதுக்கு நான் பொறுப்பில்லை. ஒருவேளை உனக்கு அப்படி எதுவும் வேணும்னா தயங்காம என்ன தொடு. அது அடியா இருந்தாலும் சரி, ஆணைப்பா இருந்தாலும் சரி. குறும்புடன் கண் சிமிட்டி சிரித்தான். ச்சே, என்னவெல்லாம் பேசுறீங்க என்றவளுக்கு, இதுக்கே எப்படின்னா நான் இன்னும் பேசவே ஆரம்பிக்கலையே. உன்கிட்ட பேச எனக்கு என்ன வெட்கம்? இன்னும் சொல்ல போனா உன்கிட்ட மட்டும்தான் இப்படி பேச முடியும். நானும் யார்கிட்டயும் இந்த மாதிரி பேசினதில்ல. வேணும்னா நீயும் பதிலுக்கு இந்த மாதிரி பேசு. டிட் ஃபார் டாட் என்றவனிடம் பேச முடியாமல் கோபத்துடன் வெளியேறினாள். அவள் சென்று சற்று நேரத்திலேயே அவளை எம்டியின் பிஏவாக நியமித்து சர்க்குலர் வந்தது. என்ன இது என்று லதா அவளிடம் கேட்கவும், அப்புறம் சொல்றேன் என்றவள் மௌனமானாள். ஒரு முடிவுடன் எழுந்தவள் நேராக அரசுவின் கேபினில் நுழைந்தாள். அவளை எதிர்பாராத அரசு, என்ன மேம் என்றான். அவனை ஒரு கூரிய பார்வை பார்த்துவிட்டு, என்னன்னு உங்களுக்கு தெரியாதா என்ன என்று கேட்டவளை, ஃபர்ஸ்ட் உட்காருங்க என்றான். அமைதியாக உட்கார்ந்தவளிடம், உங்ககிட்ட நான் ஒன்னு சொல்லலாமா என்று கேட்டவன், சொல்லு என்பது போல் அவள் அமைதியாக இருக்கவும் தனக்கும் அவனுக்கும் இடையில் நடந்த பேச்சுவார்த்தை அனைத்தையும் சொன்னான். மேலும், அவன் கூட நான் எல்கேஜில இருந்து ஃப்ரெண்டு. என்கிட்ட மறைத்து அவன் வாழ்க்கையில எதுவும் இல்லை. அவன் ரொம்ப நல்லவன். உங்களை தவிர அவன் யாரையும் விரும்பியதில்லை. ஒர்க் ஜாஸ்தி இருந்தா பப்புக்கு போவான், ஒரு பெக் எடுப்பான், யார் கூடவாவது கொஞ்ச நேரம் டான்ஸ் ஆடுவான், கொஞ்ச நேரத்துல வெளியே வந்துடுவான். அவன் அப்பாவுக்கு இதை அவனே சொல்லியிருக்கான். அவர் பேச்ச மீற மாட்டான். அப்படியாப்பட்டவன் உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும் என்பதையும் அவங்க வீட்டுல சொல்லி நல்லபடியா தானே உன்னை பொண்ணு கேட்டு வந்தான். ஆனா ஏனோ உங்க அப்பா மறுத்துட்டார். உண்மையிலேயே உங்க அப்பா கௌஷிக்கை மறுக்கல. உங்க அப்பாவுக்கும் அவன் அப்பாவுக்கும் இடையில் என்னவோ நடந்திருக்கு, அதனால மறுத்துட்டார். அப்படி இருந்தும் அவன் அப்பா அவன்கிட்ட, அந்த பொண்ணு எனக்கு மருமகளா வந்தா எனக்கு சந்தோஷம்தான், ஆனா அவளும் உன்னை விரும்பி ஏத்துக்கணும்னு சொல்லியிருக்கார். அதான் அவ எங்க அப்பாவே சொல்லிட்டார், கண்டிப்பா உங்களதான் மேரேஜ் பண்ணிக்கணும்னு பிடிவாதமா இருக்கான். நல்லா யோசிங்க. அவன் உயரத்துக்கு எத்தனையோ பேர் பணக்காரங்க மட்டும் இல்ல, சாதாரண குடும்பமா இருந்தாலும் நீ நானும் போட்டி போட்டுட்டு பொண்ணுங்க கொடுப்பாங்க. அப்படியாப்பட்டவன் உங்க மேல ஆசைப்பட்ட ஒரே காரணத்துக்காக உங்களை மேரேஜ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறான். இத நான் எப்படி தப்புன்னு சொல்ல முடியும் என்று கேட்டான். எல்லாம் சரிதான், எனக்கு பிடிக்கணும் இல்லையா? என்னை பொறுத்தவரை எங்க அப்பாவுக்கு பிடிச்சவர் தான் என் கணவரா வர முடியும். நான் எங்க அப்பா மேல ரொம்ப அன்பும் மரியாதையும் வைத்திருக்கேன். அவர் பேச்ச மீறி நானா யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு வாக்குறுதி கொடுத்திருக்கேன். அப்படி ஒருவேளை நான் செய்தா அவர் மறுக்க மாட்டார், ஆனா செத்துடுவார். அதனால நான் ஒரு நாளும் அதை செய்ய மாட்டேன். உங்க ஃப்ரெண்டு பண்றது எல்லாம் சரி என்று சொல்ல முடியாது. அவரவருக்கு அவரவர் நியாயம். சரி தப்புன்னு எதையும் பிரித்து சொல்ல முடியாது. ஒருத்தருக்கு சரின்னு படுறது இன்னொருத்தருக்கு தப்புன்னு படும். எல்லாம் அவரவர் சூழ்நிலையை பொறுத்தது. நான் கண்டிப்பா அவரை லவ் பண்ண மாட்டேன். அப்புறம் எதுக்கு என்கிட்ட மல்லு கட்டணும்? அவருக்கு பிடிச்ச வேறு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது தானே. இந்த உலகத்திலேயே நான் ஒருத்தி தான் பொண்ணா என்ன? அவரோட முயற்சி எல்லாம் வேஸ்டாக போகுது பாருங்க. நான் சொல்றத சொல்லிட்டேன். உங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி அவரை மாத்திக்க சொல்லுங்க என்று கூறியவள் எழுந்து வெளியே சென்று விட்டாள்.